இப்போ கவிதையோட இமேஜ் நீங்கள் அதையும் பயன்படுத்தலாம். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாருமே கவிதையோட இமேஜ் ஃபோட்டோஸ் நீங்கள் அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ண உங்களுக்கு நல்லது நடக்கும். சரி, அடுத்து உங்களுக்கான ஆலயம். உங்களுக்கான ஆலயம் பார்த்தீங்கன்னா ஆகாசபுரீஸ்வரர் கோயில். அது எங்கே இருக்குது? கடுவேலி அப்படிங்கிற ஊரில் இருக்குது. கடுவேலிங்கிற ஊரில் இருக்கிற ஆகாயபுரீஸ்வரர் கோயிலை நீங்கள் வழிபட்டு வரலாம். நம்ம நட்சத்திரத்துக்குரிய ஆலயத்துக்கு நாம் அடிக்கடி சென்று வந்தாலும் சிறப்பு உண்டு. எப்படி குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னு சொல்கிறோமோ அதேமாரி நம்ம நட்சத்திரத்துக்குரிய ஆலயம் அவ்வளோ தூரம் போக முடியாதுங்க. 3 மாதம் டைம் போயிட்டு வரேன், ஓகே போயிட்டோம், சந்தோஷம். அவ்வளோ முடியாது. 6 மாதம் சரி, சந்தோஷம். ஆண்டுக்கு ஒரு முறையாவது மிக்க மகிழ்ச்சி. ஆண்டுக்கு ஒரு முறையாவது பூராட நட்சத்திரம் வர அன்றைக்கி நீங்கள் போய் அந்த ஆலயத்துக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு உங்களோட பிஜம் மந்திரத்தை அங்கே உட்காந்து அமைதியாக சொல்லிவிட்டு நீங்கள் வழிபட்டு வந்தீங்கனாலே உங்கள் நட்சத்திரத்துக்குரிய ஆலயத்தில் இருப்பவங்க உங்கள் நட்சத்திரத்தில் அவதரித்தவங்க, அவங்களுடைய நட்சத்திரம் நம்ம அவதாரம் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஒரு கடவுளும் ஒரு அவதாரத்தில் இருப்பாங்க. அதுக்கு இந்த பூராட நட்சத்திரத்தில் ஆகாயபுரீஸ்வரர் கடுவேலிங்கிற ஊரில் இருக்கிறாரு. அப்போ நீங்கள் அவர் போய் வழிபட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு சிறப்பான பலன் உண்டுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு